இது வந்து ஒரு அழகான நன்றி விழா. இது நன்றி விழான்றதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சக்சஸ் மீட் கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு படத்தோட சக்சஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கறது தான். அண்ட் இன்னொன்று, அது வந்து ஃபர்ஸ்ட் நிர்ணயிக்க போறது வந்து விநியோகஸ்தர்கள். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த படம் வந்து, ஏன்னா இதுல எல்லாமே பணம் போட்டவங்க. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தினுடைய சக்சஸ் அளக்குறதுன்றது என்ன பணம் போட்டோமோ அது ரிட்டர்ன் வந்துச்சாங்கிறத வச்சு மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் 100% ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச படம்ன்றது இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. 98, 97, 70, 80 இது எத்தனை சதவீதம் பேருக்கு பிடிக்குதோ அதை பொறுத்து ஹிட் அமையும். நான் பார்க்கறது அந்த ஒரு வகையில மட்டும்தான். இந்த மேடை வந்து நாங்கள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத ஒரு தமிழ் சினிமாவோ ஒரு காவியத்தை எடுத்திருக்கோம் சொல்றதுக்காக இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை என்னைக்காவது ஒரு நாள் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்க எங்களுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய உறுதுணையா இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கறதான். இந்த படத்துல வந்து யாருக்காக ஓடுறதுலையோ நான் மனசுல நினைச்சது சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பா இந்த படம் ஓடணும்னு நினைச்சேன். ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமா இந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் அவருக்கு. வேற படம் போய் நடிக்கல, வேற கதை கூட கேட்கல, உட்காந்து ரெமோ அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு சத்தியமா அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாரு. இதை வந்து சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவோ இல்லை இந்த இடத்துல பேசினா இதுங்கிறதுக்காகலாம் இல்லை, சத்தியமா அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அவர் அந்த மேக்கப் கஷ்டப்பட்டாருன்றதுலாம் நிறைய சொல்லியாச்சு ஆல்ரெடி. பட் அந்த ஒரே ஒரு எண்ணத்திலே இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. உண்மையிலே அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சு 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 வயர் பண்ணிப்போம். பக்கத்துல வந்து தப்பா இங்க உட்காந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சிரிக்க வச்சு. உண்மையிலே சிரிச்சா வந்து ஆயுசு நிறைய ஆயுசு இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனை. யூத்தோடலாம் சேர்ந்து வேலை செஞ்சு யூத்தோட சேர்ந்து சிரிச்சு 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 நானும் யூத்தாவே இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதனால தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை கொடுத்த எல்லாருக்கும், இண்டஸ்ட்ரி எவ்ரிபடி தேங்க்யூ 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 ஸோ மச். படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து என்னை பற்றி 4 வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை வந்து ரெமோ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் சைட்லேருந்து லட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பிசி சார். எஸ்கே, அதாவது எதிர்நீச்சலில் 3ல வந்து ஒரு சின்ன ரோலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெரினான்னு வந்து எதிர்நீச்சல், அப்புறம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண மான் கராத்தே, காக்கி சட்டை எல்லாம் தாண்டி எல்லா படத்துலையுமே வந்து ஒரு கோல் அவர் செட் பண்ணிப்பார். அவர் செட் பண்ணுறத விட நாங்கள் அவருக்கு செட் பண்ணிடுவோம். என்னன்னா வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த நம்பர் ரீச் பண்ணணும், இல்லை இந்த படத்தில் வந்து அதை விட இது அதிகமாக கலெக்ட் ஆகணும், இல்லை இதுக்கு நடக்கிற பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும்னு வந்து ஒரு பிரதராக நான் வந்து அவருக்கு எல்லா படத்துக்குமே ஐ விஷ் ஃபார் இட். அண்ட் அது எல்லாமே அவர் குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிவா சக்சீட் ஆகிறது வந்து நான் சக்சீட் ஆகிற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 4 படங்களுமே எனக்கு என் கெரியரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ரெமோ வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களோட எஃபர்ட் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட திங்கிங், உங்களோட பாசிட்டிவிட்டி, யாருக்குமே கெட்டது நினைக்கவே மாட்டார். அதுதான் எங்களோட பாலிசியே. எங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் வந்தாலுமே நாங்கள் வந்து பாசிட்டிவாக ஜாலியாக அப்படியே பேசினு இருப்போம். அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் மீட்டாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரெமோ வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அஸ் ஐ செட். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிலேட் பண்ணி பண்ண படம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அனிருத்துக்கு எத்தனை வாட்டி வேணா தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய கெரியர்ல வந்து நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து பண்ற படங்களுக்கு மட்டும்தான் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. நான் ஃபுல் ஃபிளெஜ்டு ஹியூமர் பண்ணும்போது அனிருத் மியூசிக் பண்ணவே இல்லை. எதிர்நீச்சல் மாதிரி ஒரு மேரத்தான் எடுத்துட்டு நான் பண்ணும்போது அனிருத் மியூசிக் இருக்கும். காக்கி சட்டை நான் அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது அனிருத் மியூசிக் இருக்கும். நான் அவர் கேர்ள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது, ஏன்னா அவர் என்னைக்குமே நான் கம்ஃபர்ட் ஜோன்ல விடவே இல்லை. அழகா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடி ஸ்டோரி எடுத்துட்டு அதில் அவரோட சாங்ஸை வச்சு கொண்டு போயிருக்கலாம். பட் எப்போல்லாம் இப்படி ஒரு 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 பரிச்சார்த்தமான முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் அதுக்கு பின்னாடியும் கூட நிற்கிறது அனிருத் தான். தேங்க்யூ அனிருத், எப்பவுமே நீங்க சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு. என் மகள் என் வாழ்க்கையை நடத்தி செல்கிறாள். அவள் எனக்கு காட்டும் பாதையை தான் நான் நடந்து போகிறேன். என்ன பல நிமிடங்களில் என்ன நடக்கிறது என்று கூட எனக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த பாதையில் தான் நான் இப்போது போய்கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.
ரொம்ப சந்தோஷமா இருந்து படமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நம்ம அழகா தெரியிறோம் அப்படின்னும் போது, ஏன்னா எனக்கு என்னைக்குமே லைஃப்ல நம்பிக்கையே இருந்ததில்ல, நான் நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படிங்கிறது. என்னால நல்லா காமெடி பண்ண முடியுன்ற நம்பிக்கையை மட்டும்தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நானும் ஸ்க்ரீன்ல நல்லா தான் இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த முழு படமும் பார்க்கும்போது உணர வச்சது பிசி ஸ்ரீராம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட படத்துக்கு என்ன சேர்க்கறதுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும்.